இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தியில் நினைத்த காரியம் தடையின்றி நிறைவேற விநாயகரை இப்படி வழிபடுங்கள். இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். முழு முதற் கடவுள் மூல பொருளோன் என்று சொல்லி அனைவரும் வணங்குவது விநாயகரையே. கணபதியை வணங்கினால் காரிய தடைகள் யாவும் நீங்கும். விக்ன விநாயகரை வணங்க வினை யாவும் நெருங்காது. அப்படி அனைவராலும் போற்றப்படும் விக்ன விநாயகரை மனதார வழிபட்டாலே பல நன்மைகள் வந்து சேரும். நாம் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றியை பெறவும் தடைகள் நீங்கவும் விநாயக பெருமானை வழிபடுவது வழக்கம். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் விநாயகரை மனதார வணங்கி ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை எதிர்பாராத தடைகளால் ஒரு காரியம் தடைப்படும் சூழ்நிலையில் தேங்காயை வைத்து செய்யப்படும் இந்த எளிய பரிகாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு ஆன்மீக வழிபாட்டிலும் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதேபோல் எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பரிகாரத்தை நீங்கள் நினைத்த காரியத்து தடைகள் ஏற்படும் போது தேய்பிறை அல்லது வளர்ப்பிறையில் வரும் சங்கடஹராசதத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். வேறு எந்த நாட்களிலும் செய்யக்கூடாது. தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை நாட்களில் வரும் சங்கடஹர சதுர்த்தி அன்று தேங்காயை வாங்கி மாலை வேளையில் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசான்ய மூலையில் வைத்து விடுங்கள். அன்றைய இரவு முழுவதும் அந்த தேங்காய் அதே இடத்தில் இருக்க வேண்டும். மறுநாள், அதாவது சங்கடஹர சதுர்த்திக்கு மறுநாள் காலையில் எழுந்து குளித்து விட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகரை வழிபடுங்கள். பிறகு அந்த தேங்காயை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அங்கு விநாயகருக்கு முன்பாக இந்த தேங்காயை வைத்துவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் தடைப்பட்டுள்ளதோ அந்த காரியம் எந்தவித தடையும் இன்றி விரைவில் நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதன் பிறகு விநாயக பெருமானை 3 முறை சுற்றி வந்து அந்த தேங்காயை எடுத்து சிதறு தேங்காயாக விநாயக பெருமானுக்கு உடைத்து விட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்கள் செய்யும் காரியத்தில் இருக்கும் தடைகள் அனைத்தும் தேங்காய் சிதறுவது போல் சிதறி படிப்படியாக விலகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.